Grove Street, home. At least it was before I fucked everything up. Trying to punk me, you dickhead? Tight, yeah! Not tested. ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு டின்னர் வித் பீட்டர். இந்த வீடியோ என்ன கதைன்னா, நம்ம ஆக்சுவலாக டின்னர் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோம், இல்லை ஃபோன் நோண்டிட்டு சாப்பிடுவோம், ரீல்ஸு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பண்ண. ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்டாக நைட் டைமில் தான் வரும், சாப்பிட்ற டைமில் ஒரு 9 மணி அந்த டைமில் தான் வரும். அப்படி டயட் இருக்கவங்க 7 மணிக்கே சாப்பிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்து இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால வெளில இருந்து வாங்கிட்டு வந்துருவோம். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா மேபி வீட்டுல தோசையோ இட்லி பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அந்த மாதிரி செய்யறத வந்து சாப்பிட்றதையும் ஒரு டின்னர் வித் பீட்டரா ஒன்று போட்டுருவோம், ஓகேவா? இப்போ நம்ம ரீல்ஸ்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. டேய், உங்க என்னடா பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் பேட்ச் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நேற்று வந்தவெல்லாம் அப்பா தாத்தா சித்தப்பா, நான் எப்போ அப்பான்னு சொல்லணும்? நீ லேப்டாப் இருந்தியா? தரல இல்லை. இங்கே பாருடா, எங்கள் தளபதி அண்ணன் எங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்காரு, புரியுதா? இங்கே பாரு, நான் என்ன கட்சியில் உங்களுக்கு தெரியுமாடா? எப்போ பார்த்தாலும் இவெல்லாம் கட்சியில் இருக்கானா போயிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ண. இவனுக்கு வந்து லேப்டாப் கொடுக்காத மட்டும் தான் பிரச்சனை போகுது. நீ லேப்டாப் தந்தியா? தரல இல்ல, அப்புறம் எதுக்கு? நான் எந்த ஒரு கட்சியுமே நான் தாக்கல, சொல்றேன். பில்லு சுசி இல்லைன்னா வந்து என்ன சுசி ஆக்சுவலி அந்த டைம்ல நாங்களே சொல்லுவோம், இவ்வளோ இருக்கிற ஸ்கிரிப்ட் பில்லு சுசி வேர்டு மட்டும் தூக்கினா இவ்வளோ சொல்லிட்டு. ஓகே, சோ படத்துல மொத்தம் எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருப்பாரு ஒரு ஆவரேஜா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். மூவில சுசி ஒரு 200. எனக்கு தெரிஞ்சு கம்மி. எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்து மட்டுமே ஒரு 250 கூப்பிட்டு இருப்பாரு. சுசி என்ன சுசி நம்பணும், சுசி நம்பன மட்டும் தான் இருக்கு, முன்னாடி சுசி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஆக்சுவலி இப்ப கூட கமெண்ட் வரும் சோஷியல் மீடியால, சுசின்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு கரகோஷமா ஒரு சுசின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம் நம்ம சுசிய. பாருங்க, அதுதான் அந்த அழகிய சுசி இல்ல, அதுதான் பேர் தான். ஒரு டைம்ல தீபாவளி படம்னா என்னோட ஃபேவரட் படமா இருந்தது. அது இப்பவும் தான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தீபாவளி படத்துல வந்து ஒரு சின்ன சாங் வரும், கப்பல்ல போகும்போது, கடலு இது கட்டு மர்ற கடலு உடனே இங்கிட்ட சொல்றா போன்ல வடலு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதனால நான் ஸ்கூல் டைம்ல கேட்டு செம்மையா வைப் பண்ண டைம்லாம் இருக்கு. ஸோ ஒரு டைம்ல இவங்களோட க்ரஷ்ஷாவும் நான் இருந்தேன். அதான் சொல்றாங்களா, ஹர்திக் பாண்டியா சொன்னதா 1% 1% தெரியுமாடா உங்களுக்கு என்னை பத்தி? என் கூட பழகி இருக்கியாடா? ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் கூட சரியான எச்ச டீம் ஆயிடுச்சு. ஏன்னா கேப்டன்சியே பிடிக்கல. அவன் கேப்டனா வந்தது தான் ப்ரோ காரணமே. அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு ஹர்திக் பாண்டியா தான் அவ்வளவுதான். ஹர்திக் பாண்டியா கிரவுண்டுக்குள்ள இருக்கும், ஹர்திக் பாண்டியா குறுக்கி சாப்ரின்னு சொல்லுவாங்க. லைஃப்ல இதுக்கெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி சும்மா குத்தி வந்து கத்திட்டு இருக்கவங்களுக்கு அது சீனே கிடையாது. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நாய் வந்து உள்ளுக்குள்ள ஓடி வந்துருச்சு கிரவுண்டுக்குள்ள. அப்போ ஹர்திக் பாண்டியான்னு எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க. இந்த எல்லாத்தையும் அந்த மனுஷன் தனியால தாங்கிட்டு இருந்தான். ரொம்ப அநியாயம் நடந்துச்சு. Hardik Pandya and Natasha Stankovic recently announced their divorce. 6 மாசம் நான் ஒரு வார்த்தை பேசல. சிச்சுவேஷன் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அப்போ அதுவா பதில் சொல்லுவோம். நீ உண்டாண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும் சமையாடிய பாதம் இது நிக்காது வரும்போதும் கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க என்ன காடாமா. என்னை 1% யாருன்னு தெரியாத ஆட்கள்லாம் என்னை பத்தி என்னெல்லாமோ பேசினாங்க. அதுக்கு எப்பவுமே நம்ம வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது, நம்மளோட வெற்றிகள் பதில் சொல்லுங்கிறதா ஹர்திக் பாண்டியாவோட ஸ்டேட்மெண்ட். நான் கிரிக்கெட் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், எனக்கு கிரிக்கெட் தெரியாது அவ்வளோவா. நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ வேர்ல்டு கப் வரும்போது வந்து ஹர்திக் பாண்டியாவை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த டைவர்ஸ் விஷயத்துலையுமே நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம உள்சமா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது சரியான காரமா இருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு
காலகாரமா போட்டு அப்படியே வயிற்றுக்குள்ள இறங்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி காரமா உள்ள இறங்கி நாளைக்கு காலையில இவன் ரத்தம் திரும்ப வந்தான். இப்பதான் பேசிட்டு வந்த ஒரு நாளைக்கு 4 டீ இவர் குடிப்பாரா, நீங்க 15 டீ குடிப்பாங்களாமே? என்னாலதான் அவனுக்கு 4 டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ ஆக்சுவலா ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பாருல, ஒரு நாளைக்கு 4 டீ தானே நீ குடிக்கிற, நீ கார்டு எது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கூட இருக்குமே. ஆனா நீ 1000 ரூபாய் நம்ம கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும்னு வச்சுக்கேன், உனக்கு மாசம் ஃபுல்லா அன்லிமிட்டட் டீ. நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு பண்ணா சரி ப்ரோ, டீ சொல்லுவோமா? பஞ்சாயத்துக்கு நானும் வரலாமா? ஒரு டைம்ல வந்து நான் பயங்கரமா டீ குடிச்சிட்டேன்னா, நான் ஒரு 10 டீ 15 டீ எல்லாம் குடிச்ச டைம்லாம் இருக்கு. ஸோ இப்போ கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 8 டீ குடிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. கருவாளி கருவாச்சி இந்த மாதிரிலாம் நிறைய பட்ட பேர் சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. பட் இப்போ நான் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் நிறைய லட்சங்கள் செலவு பண்ணி பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட ஃபேஸ் கிரீம் பாடி கிரீம் யூஸ் பண்ணா மொத்த பாடியுமே ஒயிட் ஆகலாம். எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஸ்கின் எவ்வளவு டேமேஜா இருந்துச்சு, நான் எவ்வளவு கருப்பா இருந்தேன் அப்படின்னு. ஆனா இப்போ என்னோட ஸ்கின் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கறத நீங்களே நேர்ல பாப்பீங்க. உங்களோட ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட ஆர்டரை எடுக்கிறதுக்கு நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். ஸோ நீங்க வந்து ஸ்கின் கேர் பண்றீங்க, உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் திங். அதுல வந்து there is no doubt at all. கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு கலரை வச்சு டிஃபைன் பண்றாங்கன்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்ணணும்னா கிடையாது. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்து நீங்க பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் ஆனா மத்தவங்க சொல்றாங்க கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா அதுல அர்த்தம் கிடையாது. இல்ல அது வந்து நாங்க பண்றது எல்லாமே வந்து விஜய் சேது அந்த மாதிரி இருக்காது. அது ஏன் வந்து அப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த சவுண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி போடுறீங்க சவுண்ட்ஸ்லாம் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து ஏன்னா அந்த நான் காப்பிரைட்ஸ்ல அந்த சவுண்ட்ஸ்லாம் தான் இருக்குது. அது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. எங்களுக்கும் ஈஸி ஆயிடுச்சு அதை எடுத்து போறதுக்கு. ஈஸி ஆயிடுச்சு ஒன்று. அது இல்லாத வந்து விஜய் சேது பார்க்காதவங்க யாருமே கிடையாது இல்லை. ஸோ நம்ம விளாக் பார்க்குறாங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சவுண்ட் கிடையாது, இது அதில் வருது, இது அதில் வருது அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எல்லாமே நான் காப்பிரைட்ல இந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அவங்களும் ஒரு பாய்ஸ் கேங்கு, நாங்களும் ஒரு பாய்ஸ் கேங். அதுவும் இல்லாம சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், நல்லா இருக்கு விஜய் சேது மாதிரி தான் இருக்கு வீடியோஸ், நெக்ஸ்ட் விஜய் சேது நீங்க தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றது கரெக்ட் தான். சில மியூசிக்லாம் வந்து நான் காப்பிரைட்டட்ல வந்து அந்த மியூசிக் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அவங்களால. அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வரும். ஸோ அந்த பிஜிஎம் யூஸ் பண்றதுனால விஜய் சேதுவான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸோ இது சொல்றது கரெக்ட் தான். அந்த மியூசிக் வந்து நான் காப்பிரைட்டட்ல இருக்கு. காலத்திலே செத்துருவான்னு நினைக்கிறோம் சீக்கிரமா. ஹாய், நீங்க கோயம்புத்தூர் மாப்பிளைய ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணது பாரு, ரொம்ப அழகா. Thank you. கோயம்புத்தூர் மாப்பிளைய மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குக் வித் கோமாளி பிக் பாஸ்க்கெல்லாம் ஆடிஷன் போயிட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஆடிஷன்ல டைரக்டா நான் அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்பதான் வருவேன். கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல். டெஃபினட்டா. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கோயம்புத்தூர் மாப்பிளைனா வெறும் பேர் இல்லடா, பிராண்டடா. முடியத்துக்கு பின்னாடி போட்டாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளனா பிராண்டுன்னு சொன்ன மாதிரி இல்ல, கோயம்புத்தூர் மாப்பிள்ளனா மயிரா. பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை லவ் பண்றதை விட லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி ஓயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? கவிதை கை தட்டுங்க. இந்த போல டான் படம் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்திருந்தோம். இந்த சீன்லாம் வரும்போது நானும் அவனும் சிரிக்கிறோம் தியேட்டர்ல. சரியான சிரிப்பு. நானும் இன்னொரு பையன் எல்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். நானும் அவனும் போயிடுறோம், விழுந்து சிரிக்கிறோம் தியேட்டர்ல. இந்த சீன் வரும்போது ரொம்ப நேரமா எப்படியோ உட்காந்துட்டு கடுப்பாரு. இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போனோம்னா ஒருத்தன் கேங்ல ஒருத்தன் இருப்பான்.
அதான் மாப்பிள்ள இன்னைக்கு ஃபுல் வெளியில இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் தந்தூரி, ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு கிரில்லோட போறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பைட் எடுத்து வச்சுட்டு, மாப்பிள்ள சாப்பிட முடியல, நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது நடுவுலயும் ஒருத்தன் சிக்கனமான ஒரு மனிதன் இருக்கும். ஒரு 2 பரோட்டா, ஒரு கலக்கி, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வாழ்ற மனுஷன் இருப்போம். நான் தான். சரி மாப்பிள்ள, இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது, நான் ஒரு 2 பரோட்டாவோட முடிச்சுக்கிறேன், இல்ல ஒரு 4 பரோட்டாவோட முடிச்சுக்கிறேன்னு சொன்னா நான் வீரனா பாக்குறேன். அது இல்லாம மாப்பிள்ள அப்படியே ஒரு மிதப்பிலே இருப்பாங்க. மாப்பிள்ள இங்க பாரு அப்படின்னு. And sir, What is sir? Is sir. sir, Why you eat you? Get the what? Get the in there. Sir. better? What is wrong with your voice? Am I tripping? Say it. Sir, What the fuck is that? I'm gonna teach you Danya, you teach me that. What the fuck is that? I'm அதே மாதிரி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, என்ன சோறு, எத்தனை தோசை, எத்தனாவது தோசை போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? கடைசி போயிட்டு சூப்பர் சிறப்பு. அடுத்த வீடியோல பாக்குறேன் கூடிய சீக்கிரம். Until then, good night, sweet dreams, peace.